ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு டக்கர் சமையல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நட்ஸ் பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது பேபிஸோட பிரெயின் டெவலப்மெண்ட் அண்டு வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சின்னவங்க மட்டும் இல்லை, பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். எண்ணெய் திரிஞ்சு வராமல் 2 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி நட்ஸ் பவுடர் எப்படி ரெடி பண்ணணும்னு 4-5 டிப்ஸ் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப்பு, நட்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். கடையிலேருந்து வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆன நட்ஸை பவுடருக்கு யூஸ் பண்ணக்கூடாது. நட்ஸ் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேன் சூடானதும் 1/4 கப் அளவு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். செகண்ட் டிப்பு, நட்ஸை ரோஸ்ட் பண்ணும்போது ஃப்ளேமை லோ டு மீடியமில் வைக்கணும். முந்திரி லைட்டாக பிளாக் டாட்ஸ் வர அளவுக்கு ரோஸ்ட் ஆனதும் வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/4 கப் அளவு பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். தேர்டு டிப்பு, எந்த நட்ஸுமே ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. லைட்டாக சூடாகி கலர் மாறினதுமே எடுத்துடணும். ரொம்ப நேரம் வறுபட்டுச்சுன்னா அரைக்கும் போது எண்ணெய் திரிய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு 1/4 கப் அளவு பிஸ்தா சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து 1/4 கப் அளவு வால்நட் சேர்த்துட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். நட்ஸ் எல்லாம் சூடாகி கலர் மாற ஆரம்பிக்கும் போது எடுத்துடணும். ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு 1/4 கப் அளவு பூசணி விதைகளை சேர்த்துட்டு அதுவும் கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மொத்தம் 5 பொருள் சேர்த்துருக்கோம். எல்லா பொருளுமே வறுத்து எடுத்தாச்சு. சூடு ஆறட்டும். நட்ஸ் பவுடருக்கு இந்த 5 பொருளுமே கண்டிப்பாக வேணும். பூசணி விதைகள் கிடைக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம். சூடு ஆறிடுச்சு. ஃப்ரெஷ்ஷான நட்ஸ் தான் இந்த மாதிரி மொறுமொறுன்னு இருக்கும். கடையிலேருந்து வாங்கி வச்சு ரொம்ப நாளான நட்ஸ் வறுத்து எடுத்தாலுமே வதவதன் தான் இருக்கும். மிக்சியில் அரைக்கும் போது எண்ணெய் திரிய ஆரம்பிச்சிடும். சூடு போனதுமே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடணும். ரொம்ப நேரம் ஆற விடக்கூடாது. இது கூட 1/4 கப் அளவு பனங்கற்கண்டு சேர்த்துக்கோங்க. பனங்கற்கண்டு கிடைக்கலனா சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். ஃபோர்த் டிப்பு, அரைக்கும் போது தொடர்ந்து அரைக்கக்கூடாது. பல்ஸ் மோடு 1ல் 2 செகண்ட்ஸ் வரைக்கும் வச்சு அரைச்சிட்டு ஆஃப் பண்ணிடணும். இதே மாதிரி விட்டு விட்டு அரைச்சி எடுக்கணும். வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடராக இல்லைன்னா அரைக்கும் போது 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. ஃபிஃப்த்து டிப்பு, அரைக்கும் போது ஒவ்வொரு பல்ஸுக்கு ஒருக்க மிக்சி ஜாரை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டு அரைச்சி எடுக்கணும். தொடர்ந்து அரைச்சிங்கன்னா அடியில் இருக்கிறது நல்லா அரைப்பட்டு எண்ணெய் திரிய ஆரம்பிச்சிடும். மேலே இருக்கிறது சரியாக அரைப்படாது. பல்ஸ் மோடு 1 இல்லைன்னா ரிவர்ஸில் கூட 2 செகண்ட்ஸ்க்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸ் பவுடரை அரைக்க ட்ரை பண்ணாதீங்க, கெட்டி சேர்ந்துடும். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்தால் போதும். அவ்வளோதான், வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நைஸ் பவுட்ரு மாதிரி இல்லாமல் ரொம்ப கொரப்பாகவும் இல்லாமல் பஞ்சு மாதிரி பவுடர் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. பிளேட்டில் கொட்டினதும் கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், எண்ணெய் தெரியாமல் நட்ஸ் பவுடர் நல்லா பொழுன்னு சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. இதே மாதிரி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் நட்ஸ் பவுடர் அரைச்சி எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த நட்ஸ் பவுடரை யூஸ் பண்ணி பேபிஸுக்கு பால் எப்படி காய்ச்சறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிளேட்டில் இருக்க நட்ஸ் பவுடரை ஒரு கண்ணாடி பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நட்ஸ் பால் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். தண்ணி சூடானதும் 1 ஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூட 1 சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். 1/2 டீஸ்பூன் அளவு பனங்கற்கண்டு இல்லைன்னா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்ததும் 1 டம்ளர் அளவு காய வச்ச பால் சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அவ்வளோதான், நட்ஸு பால் ரெடி ஆயிருச்சு. ஒரு டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. வேணும்னா வடிகட்டிட்டும் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த நட்ஸ் பவுடரை இட்லி, தோசை, பேன் கேக்கு, ஸ்வீட்ஸு, குழந்தைங்களுக்கு ராகி கிண்டும் போது லைட்டாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு இந்த நட்ஸ் பவுடரை யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.